ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி பிஎல்எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பிரின்ஸ் லவர் சர்வெண்ட், அதுவும் டேக்கக்கூடியது. லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா நம்ம ஜேகே இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவரும் அதுக்கப்புறம் அந்த எட்வின் அவனும் அந்த ஒரு பெரிய மார்க்கெட் போயிருப்பாங்க. கூடவே நம்ம ஆரம் அதுக்கப்புறம் ஜென் இவங்க எல்லாருமே கூட போயிருப்பாங்க. அந்த இடத்துல எதிர்ச்சியாக நம்ம டேவை பார்த்த ஜேகே எட்வின் அங்கேயே கழட்டி விட்டுட்டு நம்ம டேக்கிட்ட போய் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது, வேறு எதனா ஒரு பிளேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னும் சொல்லியிருப்பார். இதை கேட்குற டே முடியாதுன்னு சொன்னாலும் என்ன பண்ணுறது, பிரின்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லியிருப்பாங்க. இதோடு தான் அந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே வாங்க இந்த பார்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகேவை அந்த எட்வின் என்ன பண்ணுறான்னா அந்த மார்க்கெட் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். பயங்கர குழப்பத்தோடு இருக்கான், எங்கே போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற ஜிண்டுக்கா சிரிப்பாக வருது. எனக்கு நல்லா தெரியும், இவன்கிட்ட மல்லடிக்க முடியாமல் தான் அவன் தப்பிச்சு போயிட்டான். மாவனை இதை நான் யூஸ் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயையோ என் ஜேகேவை காணுமே, எங்கள் வீட்டு பையன் ஜேகேவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வேணுமுன்ட்டே கதறாரு. அதாவது நம்ம ஆரம் ஜின்னோட ரிலேஷன்ஷிப்பில் ஆரம் விட ஜின்னு தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் இல்லையா. ஸோ அதாவது ஜின்னை பார்த்தாலே ஆரம் கொஞ்சம் பயப்படுவார் இல்லையா. அதுவும் ஆரம் ரொம்ப சாஃப்டான டைப்பில். ஸோ அதனால் எப்படி ஜின்னை சமாதானப்படுத்துறது அப்படின்றதே அவருக்கு தெரியல. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, எதுக்கு நடு ரோட்டில் உட்காந்துட்டு அழுவுற, அதெல்லாம் ஜேகேக்கு ஒன்றும் ஆயிருக்காது, இங்கே தான் எங்கன்னா இருப்பான், தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸையும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தேட விட்டுருப்பாங்க. அவங்களும் எவ்வளோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஜேகேவை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எவ்வளோதான், இதை கேட்டவுடனே நம்ம ஜின்னா மறுபடியும் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஹெவியாக தூக்கி போடுறாரு. ஐயோ என்னோட கிங்க கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே, யோ ஆரம் ஒன்னதான் யா அப்படி மண்ணு மாதிரி நிற்கிற, உன் தம்பியை தான் காணோம், உங்கள் அப்பா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்புக்கா பயங்கரமாக பயமாக ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கிண்டம் உங்களுக்கு புதுசு இல்லையா, நம்ம ஜேகேக்கும் என்ன ஆச்சுன்னு வேறு தெரியல. அதனால் அவரும் ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து எட்வினா, ஐயோ எங்கே போய் தொலைச்சான்னு தெரியலையே, நம்ம ஒன்றும் அந்தளவுக்குலாம் கொடுமை பத்தலையே, இங்கே தானே நின்றுட்டு இருந்தான், அதுக்குள்ளே காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கள் திரு முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு எட்வினோட அப்பா, அதாவது இந்த கிண்டமோட கிங் வராரு. அவ்வளோதான், செத்தேன், அப்பா வந்துட்டாரா, மாட்டினேன் நான் அப்படின்னு சொல்ல அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எட்வினை பிடிச்சி சம்மக்கத்து கத்துறாரு. அதாவது அவர் எதுக்கு திட்டுறாரு அப்படின்னா, அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்கவே மாட்டார், இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு அவர் ஓகே சொல்லியிருக்கவே மாட்டார். எட்வினா பார்த்து விட்ட வேலை தான் இது. ஸோ அதனால் பயங்கர கோபமாக திட்டுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வரேன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ வந்திருப்ப, நீ வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே கெஸ்ட்டாக வந்தவங்களையும் கூட்டிகிட்டு ஜேகேவை தொலைச்சிருக்க. இப்போ நான் ஜேகேவோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறது, லூசா நீன்னு, வர நீ ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறானே எனக்கு தெரில, உனக்கு கோவம் தான் முன்னாடி வருதுன்னு நினச்சா, ஆனால் உன் மண்டையில் மூளையே இல்லைடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு அவருடைய ஸ்பெஷல் சோல்ஜர்ஸை இங்கே தேட விடுறாங்க. நீங்கள் போய் தேடுங்க சீக்கிரம், இந்த மார்க்கெட்டு மட்டும் இல்லை, அதை சுற்றி எங்கெங்கெல்லாம் வேறு இடத்துல வழிகள் இருக்கோ அது எல்லா வழியிலும் போங்க, எனக்கு இன்னும் 1 ஹவருக்குள்ளே ஜேகே இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. நம்ம கிங் அந்த பேலஸ்க்கு போகிற மாதிரி இல்லை, அவரும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே ரொம்ப நேரம் அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இந்த சைடு நம்ம டேவையும் ஜேகேவும் தான் காட்டுறாங்க. நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு டேவோட வீட்டுக்கு போயிருப்பார். அங்கேருந்து நம்ம டே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குது, அதாவது ஒரு மவுண்டனோட லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளார் கார்டன் இருக்குது, இந்த டைமுக்கு அது சூப்பராக இருக்கும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பெரும்பாலும் அங்கே யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி அங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும், வாங்க போகலான்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ இப்போது அந்த பிளேஸை தான் காட்டுறாங்க. நம்ம டே அதோட என்ட்ரன்ஸை தான் நிற்கிறாரு. நம்ம ஜேகேவா பின்னாடி நிற்கிறாரு. இவன் நம்மளை கொள்ளைகளை கொண்டு போகிறாரான்னு தெரியல, இவன் பாட்டும் போயிட்டே இருக்கானே, டே எங்கடா போகிற, பிரின்ஸ் வாங்க பிரின்ஸ், அவள்தான் வந்துட்டோம், இதை தாண்டா 2 மணி நேரமாக சொல்கிறா, வந்துட்டோன்னு சொல்லிட்டு இத்தனை கிலோமீட்டர் நடக்க விட்டி ரொம்ப டயர்டாக இருக்குடா, என்னால் முடியல, தண்ணி எதனா இருக்கா, என்கிட்ட தண்ணி இல்லை பிரின்ஸ். என்னது இல்லையா, டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, பிரின்ஸ் வாங்க, இவ்வளோ தண்ணி தகத்தோடு போனால் உங்களுக்கு அங்கே பயங்கரமான தண்ணி கிடைக்கும். அது தண்ணி கிடைக்குமா, நீ சொல்கிற மாடுலேஷனே சரியில்லையே, சே அப்படிலாம் எதுவும் இல்லை பிரின்ஸ், இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அந்த தண்ணி சூப்பராக இருக்கும், வாங்க அப்படியே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் நடந்து கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. அடப்பாவி வந்துட்டோன்னு 2 மணி நேரமாக சொல்லின்னு இருக்கிறான், இன்னமும் சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு அப்படியே நாக்கெல்லாம் தள்ளுது. சரி போவோம் அப்படின்ட்டு இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. போய் ஒரு இடத்துல நம்ம டே நின்றுறாரு. அப்பா வந்துட்டோமா,
என்னடா நீ இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்க, நிம்மதியான இடத்த கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் நீ வர வேகத்தை பார்த்து எனக்கு சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போறியோன்னு நினச்சேன். நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், எதடா ஆடு வாயை பொழுது பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு நம்ம டேவை பற்றி ஒரு கத்தை. அங்கே பாருங்க பிரின்ஸ் அப்படின்ட்டு நம்ம டே சொல்லுவாரா. எங்கே பாருங்கன்ட்டு நம்ம டே பார்க்குற டைரக்ஷன் பக்கமாக நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ சூப்பரான ஒரு கார்டனு, அவ்வளோ க்யூட்டாக அழகாக வேறு இருக்குது. நிறைய விதவிதமான ஃப்ளார்ஸ் இருக்குது. சென்டராக ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது. சுற்றி பெரிய பெரிய மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வேறு அந்த பூலாம் அந்த மரத்துலேருந்து அப்படியே உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்குற ஜேகேக்கா அவ்வளோ ஹாப்பியாகிடுது. அப்படியே அந்த பிளேஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய், நான் ஒன்றும் சாகலைல்ல? என்ன பிரின்ஸ் இப்படிலாம் கேட்குறீங்க? என்ன சொல்கிறா? நான் சாகலைல்ல, உயிரோட தானே இருக்கோம். ஆமாம் பிரின்ஸ், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? நம்ம உயிரோட தான் இருக்கோம், நீங்கள் எப்படி சாவீங்க? இல்லைடா, இதை பார்த்தா ஒரு சாதாரண கார்டன் மாதிரியே தெரில, சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது. எங்கே சைடு திரும்பி பார்த்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏண்டா, இந்த பிளேஸ் உனக்கு மட்டும்தான் தெரியுமா? ஒரு சில பேருக்கு தெரியும். நான் தான் சொன்னேன்ல, இந்த மார்க்கெட் போடுற அன்றைக்கெல்லாம் இந்த பக்கம் கூட்டம் வர மாட்டாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்தால் பெரும்பாலும் லவ் பண்ணுறவங்க தான் திட்டுத்தனமாக வருவாங்க. அதனாலேயே இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்படியா? ஆனால் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அதுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராரு. நீங்கள் தூரமாக எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் ரூட் எனக்கு தெரியாது. நானும் இது வரைக்கும் தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன இருக்குன்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. நம்ம ஜேகேவும் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வராரு. ஆமாம், அந்த எட்வின் உன்னை பார்த்தாலே கோவப்படுறான், நீ அப்படி என்னடா பண்ண? தெரியல பிரின்ஸ், என்னை பார்த்தாலே பிரின்ஸுக்கு பயங்கரமாக கோவம் வரும். என்ன பண்ணுறது, நான் இங்கே சாதாரணமாக வேலை செய்கிற பையன் தானே. அவங்க என்ன பண்ணாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி அடங்கி தானே போனோம். ஐயோ, நீ வேற சும்மாறா. நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிற? அடங்கி போகணும், இந்த மாதிரி நம்மக்கிட்ட ரூடாக நடந்துக்கிறவங்க கிட்ட பயப்படணுன்ட்டு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே இந்த பேலஸ்லையும் சரி, இதுக்கு வெளியில் போனாலும் சரி, எந்த கிண்டம்லையுமே ஒரு மனுஷனுக்கும் தனியாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எவ்வளவோ உரிமை இருக்குது. ஒன்று அந்த எட்வின் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்றது எனக்கு தெரியல. மேபி அவனுக்கு உன் மேலே கொஞ்சம் பொசசிவாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? என்னை பார்த்தா அப்படி என்ன உங்களுக்கு பொசசிவ் ஆகிற மாதிரி இருக்குது? பின்ன எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, செம்ம அழகாக இருக்கு. ஆனால் அந்த எட்வினை பாரு, ரொம்ப கேவலமாக இருக்கான். ஒருவேளை உன்னுடைய அழகு கூட அவனுடைய மனசை கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றலாம் இல்லையா? அதனால் அவனுக்கு உன் மேலே கோவம் வரும். சரி, ஓகே, அதெல்லாம் விடு. என்னை பற்றி சொல்ல அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம டேவா, என்னை பற்றி சொல்ல என்ன இருக்குது? நான் இந்த பேலஸில் வேலை செய்கிற ஒரு சாதாரண சர்வெண்ட். என்னோடய குக்கிங் ரொம்ப நம்மளோட பிரின்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கிங்குக்கு ரொம்ப என்னோடய குக்கிங் ஸ்டைல் பிடிக்கும். அவருடைய இது மூலயமா தான் நான் இங்கே வேலைக்கே ஜாயின் பண்ணேன். ஏதோ என்னோடய பாட்டி இருக்க வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். என் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே வேலைன்ற ஒரு பேரில் நம்ம பிரின்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். எனக்கும் எப்போ தான் இங்கேருந்து ஃப்ரீடம் கிடைக்கும்னு தெரில. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டே வரேன். நம்ம ஜேகேவா, சரிடா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே எடுத்து குடிக்கிறாரு. சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நகர்ந்து பார்த்தா அந்த சைடு அதாவது சுற்றி ஃப்ளாஸாக இருக்குது. சென்டராக ஒரு பெரிய பாறை, அதாவது உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே வேகமாக போய் அங்கே உட்காந்துக்கிறாரு. நம்ம டே கொஞ்சம் தள்ளி கை கட்டி நின்றுட்டு இருக்காரு. என்னடா அங்கேயே நிற்கிற, வா இங்கே உட்காரு. யாருன்னா பார்த்தா இதை நம்மளை தப்பாக நினைப்பாங்க. யார் பார்க்க போகிறா? முதல்ல யார் பார்த்தாலும் என்ன, இப்போது நம்ம ஒன்றும் திட்டுத்தனமாக எந்த தப்பும் பண்ணலையே, சாதாரணமாக உட்காந்து தானே பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல இங்கே உட்காருடா. எதுக்கு இந்த மாதிரி பயப்படுற? இந்த மாதிரி பயப்படுறத முதல்ல நிறுத்து. அப்படி இருந்தாலும் வேண்டாம். நீங்கள் ஒரு கிங்டம்க்கே கிங்காக போகிறவர், அதுவும் எங்களோட பிரின்ஸ் எட்வினை வேறு மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க. அதனால் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்தா சரியாக வராது பிரின்ஸ், என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் சொன்னேன்னா எட்வினை நான் மேரேஜ் பண்ண போகிறேன்ட்டு. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. நானே இங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு எப்படியாவது அவனை கழட்டி விட்டுட்டு என் வாழ்க்கையில் வராதரா சாமின்னு அவன் காலில் விடாத குறையாக கெஞ்சிட்டு ஓடிடலான்னு இருக்கேன். நீ என்னடானா கல்யாணம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த பிரின்ஸுன்னு கூப்பிட்றதை நிறுத்து. என்னோடய பேர் ஜங்குக், நீ ஷார்ட்டாக ஜேகேன்னு கூப்பிடு, புரியுதா? வேண்டாம், யாருக்கு அதெல்லாம் விழுந்தா ரொம்ப தப்பாக போயிடும். சரி, ஓகே, ஒன்று பண்ணலாம். நீயும் நானும் தனியாக இருக்கும் போது நீ என்ன ஜேகேன்னு கூப்பிடு. மற்றபடி நம்ம பப்ளிக்காக இருக்கும் போது என்னை பிரின்ஸுனே கூப்பிடு, ஓகேவா? இங்கே பாரு, எனக்கும் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்லை. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ஃப்ரெண்டுன்றதை விட என் லைஃப்பில் அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தான். எனக்கு எல்லாமே அவன்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு கடைசியில் நான் உன் வாழ்க்கையில் எப்போவுமே வரமாட்டேன், பார்க்காத தூரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதை கூட சொல்லாமே என்னை விட்டு போயிட்டான். அந்த ஒரு
லோன்னஸ் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனாலேயே யாரையுமே நான் இத்தனை வருஷமாக வந்து கிட்ட சேர்க்கல. என்னன்னு தெரில, உன்னை பார்த்த உடனே உன்கிட்ட இந்த மாதிரி பேசணும், அட்லீஸ்ட் உன் கூட ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசுகிறது இருந்தால் பேசு, இல்லைனா நீ இங்கேருந்து கிளம்பு, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். நம்ம டேக்கு வந்து நல்லாவே புரியுது. சரி, இவர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த அவரோட லைஃப்பில் இழந்திருக்காரு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக வந்து நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காடுறாரு. நம்ம டே உட்காந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஜேகேக்கு அப்பா இவன் அது நம்மளுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சானே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த சன் வந்து செட் ஆகுது, அதாவது சன்செட். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருட்ட ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு ½ அன் ஹவர்லேயே இவங்க இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடணும். நம்ம டே ஆல்ரெடி டைமிங்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே உட்காந்துட்டு அந்த சன்செட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக அந்த சன்செட்டை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு வெளிச்சம். அதாவது அந்த சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் போது ரொம்ப ஒரு விதமான டார்க் ஷேடாகவும் இல்லாமல் லைட் ஷேடாகவும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து அதை பார்த்துருப்பீங்க. அது எப்படி பார்த்தீங்க, அது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டே இருக்கும்போது தானே மீறி 2 பேரோட ஹேண்ட்ஸும் வந்து ஒன்றா பக்கத்தில் அப்படியே லைட்டாக டச் ஆகுது. அதை டச் பண்ண உடனே நம்ம ஜேகேக்கு சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அதாவது நம்ம டே கூட இருந்த விஷயங்கள். டேனா அதாவது அந்த புலிக்குட்டி. ஓகேவா, அவங்க கூட இருந்த அந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. நம்ம டேக்கு தான் வந்து நம்ம ஜேகேவை தெரியாது, ஆனால் நம்ம ஜேகேக்கு டேவை பற்றின எல்லா ஞாபகங்களும் இருக்குது இல்லையா. ஸோ என் புலிக்குட்டியே இப்போ திடீர்னு ஃபீல் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அப்படியே திரு யோசிச்சுக்கிட்டே அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி நம்ம டேவை பார்க்குறாரு. டேவோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அவரும் அப்படியே அந்த கண்ணை கூட சிமிட்டாமல் அந்த சன்செட்டை பார்த்துட்டு ஒரு விதமான குட்டி ஸ்மைலோட அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நம்மளோட அதாவது நம்ம டே வந்து அந்த சன்செட்டை பார்க்குறாரு, ஆனால் நம்ம ஜேகே டேவோடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், அவர் எப்படிலாம் வந்து அந்த சன்செட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத வந்து நம்ம ஜேகே அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த சன்செட்டோடைய அழகை விட நம்ம டேவோட ஃபேஸ், அவரோட ஃபேஸில் வர அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம டேவை பார்க்க சின்ன வயசில் தன்னோட ஃப்ரெண்ட், அதாவது மேரேஜ் பண்ண பையன், அதாவது நம்ம புலிக்குட்டியோட சின்ன சின்ன வந்து சேட்டை அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இவங்க அந்த 3 முன்னாடி நின்று மேரேஜ் பண்ணிக்கிட்டது, ஒருத்தர் வந்து பிரிய மாட்டோம் அப்படின்னு சொன்னது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இவர் அப்படியே அதை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரையும் மீறி அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்டா என்னை விட்டு போயிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவரோட மனசில் இருந்துட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல ஜேகே அப்படின்ட்டு ஜேகே அப்படின்ற ஒரு நேமை அப்போ தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜேகேவை பார்த்தா ஆல்ரெடி ஜேகே தான் நம்ம டேவை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிளான்ஸ், அந்த கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே என்ன நடக்குது அப்படின்றதே வந்து புரியல. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி வராங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஜேகே அப்படியே பொறுமையாக நம்ம டேவோட லிப்ஸ் கிட்ட அவரோட லிப்ஸ் 2மே அப்படியே வந்து டச் ஆகுது. நம்ம ஜேகேவும் பொறுமையாக அவரை வந்து கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவும் வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் 2 பேரும் கிஸ் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் இவங்களோட கிஸ் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு சின்ன குருவியோட சவுண்டு கேட்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம இவங்க 2 பேருக்குமே ரியலைஸ் ஆகுது. அவ்வளோதான், நம்ம டேவா ஜேகேவை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறாரு. இதை பார்க்குற ஜேகேக்கா டே என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கும் ஒரு மாதிரி ஒரு விதமான எம்பாரஸ்டான ஒரு ஃபீல். என்னடா இது, இவனை சும்மா சுற்றி பார்க்க கூப்பிட்டு வந்து இவனை போய் நம்ம கிஸ் பண்ணிட்டோமே. அதுவும் இல்லாமல் நம்ம இத்தனை நாள் நம்ம புலிக்குட்டியை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்துட்டு இந்த பையனை பார்த்தோன்னே இப்படி அட்ராக்ட் ஆகிட்டோமே, என்ன ஜேகே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து தன்னைத்தானே வந்து பயங்கரமாக திட்டிக்கிறாரு. இங்கே டேவா அங்கே ஓட ஆரம்பிச்சது, அந்த என்ட்ரன்ஸ் ஆண்டை வந்து நிற்கிறாரு, பயங்கரமாக பயப்படுறாரு, கை கல்லாம் நடுங்குது. இது வரைக்கும் யாரு கூட இந்த மாதிரி உட்காந்ததில்லை, இப்படி கிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவரோட லைஃப்பில் நடந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஐயோ அதுவும் இல்லாமல் அந்த கிண்டமுடைய பிரின்ஸையாக நம்ம கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கா பயங்கர பயமாகிடுது. ஐயோ கொண்டுருவோம் போலவே அப்படின்னு சொல்லிட்டு கை கல்லாம் நடுங்குது. அவரை தானே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜேகேவை பார்த்தா அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவரோட லைஃப்பில் வந்து நம்ம டேவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு தான் இத்தனை வருஷமாகவும் தனியாக சிங்கிளாகவே வாழ்ந்துருப்பார். ஆனால் இந்த பையனை பார்த்து நம்ம எதுக்கு அட்ராக்ட் ஆகணும், இவனை பார்க்கும்போதெல்லாம் எதுக்கு புலிக்குட்டி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, இவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் என் பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது, நானும் அவனும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட
மாதிரியே இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. எல்லாத்தை விட இவனை நான் கிஸ் பண்ணும்போது என்னுடைய புள்ளிக்குட்டியை ஃபர்ஸ்ட் டைம் நான் கிஸ் பண்ணது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஒரு சின்ன விஷுவலை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக, அதாவது விளையாட்டுத்தனமாக மேரேஜ்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மேரேஜ் பண்ணும்போது அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம டேவோட லிப்ஸில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த கிஸ் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து ட்ராவல் ஆகிருக்காது. டக்குன்னு அந்த லிப்ஸ் டச் ஆகி நம்ம ஜேகே வந்து பேக் வந்துட்டுருப்பாரு. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து இங்கே இவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். அதனால தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருனா, நம்ம டேவை வந்து, அதாவது நம்ம புலிக்குட்டியை கிஸ் பண்ணுற ஒரு நினைப்பிலேயே வந்து நம்ம டேவை கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா 2 பேருமே ஒருத்தர் தான் இல்லையா, அது இன்னும் நம்ம ஜேகேக்கு தெரியாதுல்ல. ஆனால் இந்த ஒரு கிஸ் வந்து நம்ம புலிக்குட்டியை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே, அவனை தான் நம்ம கிஸ் பண்ணுறோம் போல, இது கனவு அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம ஜேகே வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் இந்த பையனை நம்ம கிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஜேகே என்னடா பண்ணி தொலைச்ச, சே இப்படி பண்ணிட்டியாடா, அவன் வேற பயந்து ஓடிட்டானே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். இங்கே டேக்கு அதுக்கு மேலே இருக்குது. ஐயோ கடவுளே, இப்போ நம்ம அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அவர் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நீ கண்ட்ரோலாக இருந்திருக்கணும்ல டே, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாட்டே, நீ பண்ணது தப்பு டே, அவ்வளோதான், நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடலாம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டே வர நம்ம ஜேகேவா, அவன் கண்ட்ரோலாக தான் இருந்தான், நான் தான் அவனை தெரியாதனமாக கிஸ் பண்ணிட்டேன், நான் தான் அவனை ஃபர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன், தப்பு என் மேலே தான் இருக்குது, நம்மளே போய் முதல்ல சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டே கிட்ட சாரி கேட்கறதுக்காக அவர் வராரு. 2 பேருமே மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் 2 பேரையும் வந்து நேருக்கு நேராக பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறாங்க. 2 பேர் ஃபேஸுக்கு முன்னாடி வரதுமே வந்து இவங்க 2 பேரும் வந்து பேஷனட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டது தான். அவ்வளோதான், நம்ம டேவா திரும்பி நின்றுறாரு. என்னடா மன்னிப்பு கேட்குறேன்னு வந்துட்டு இப்படி பண்ணிட்டியே, இல்லை வேண்டாம், இதெல்லாம் ஒரு கனவுல நடக்கிற மாதிரி நினச்சிக்கோ, டே சொல்ல கேளு, காம் டவுன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பயப்படாத, நீ எந்த தப்பும் பண்ணலை, இது தப்பு தான், இருந்தாலும் தப்பு இல்லை, ஐயோ என்னை இப்படி பைத்திய மாதிரி புலம்பு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை என்ன பண்ணுறாருன்னா மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு ஆக்சுவலாக ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா நம்ம டேக்கு பின்னாடி அவ்வளோ கிட்டத்தில் நம்ம ஜேகே வந்து நின்றுட்டு இருப்பாராம். அவ்வளோதான், ஆள் அப்படியே ஃப்ளாட்டு, அப்படியே திருன்னு பார்க்குறாரு. அது வந்து அது என்ன சொல்லு, எதோ சொல்லத்தானே வந்த, என்னை பார்த்தோன்னே எதுக்கு அமைதியாகிட்ட, உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து அது என் மனசில் ஒன்றும் இல்லையே, எதையோ சொல்லத்தானே வந்த, சொல்லு. ஆஹா இல்லை ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போது என் மனசில் இருக்கிறத நானே சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? நான் பண்ணது தப்பு தான், நான் உன்னை அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருட்டே. இல்லை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆக்சுவலாக என் மேலே தான் தப்பு இருக்குது, நானும் உங்களை பேக் கிஸ் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா, எனக்கு சத்தியமாக அப்போது என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் வேணும்னு பண்ணலை, நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. சே நான் உன்னை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா தப்புலாம் என் மேலே தான். எனக்கு அந்த டைமில் எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருட்டே. இல்லை பரவாயில்ல, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து நடந்து அதான் ரிட்டன் பேலஸ்க்கே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. பேலஸ்க்கு வந்துட்டாங்க. அதாவது நம்ம டே வந்து அந்த மார்க்கெட் வழியாக தானே கூப்பிட்டு போயிருப்பாரு, அந்த மார்க்கெட் பக்கமாக வந்துடுறாங்க. அந்த இடத்துல இன்னமும் கிங் வந்து தேடிட்டு இருக்காரு ஜேகே. இங்கே இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அது தெரியாமல் இங்கே கிங்கு டேய் போய் தேடுங்கடா, அவன் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் கொண்டுருவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகேவோட வாய்ஸ் கேட்குது. பார்த்தா நம்ம ஜிம் தலையில் உட்காந்துட்டு ஒப்பாரியே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜேகே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வேகமாக எழுந்து வராரு. ஜேகே நீ நல்லா தானே இருக்க, அப்படியும் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் ஜின், என்ன கூத்து இது, என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு தலையில் உட்காந்துட்டு இருக்க, டே ஆரம் என்னடா ஆச்சு, என்னடா சொன்ன ஜின்ன, நான் எதுவும் சொல்லடா, அதுதான் நிறைய சொல்லிக்கின்னு இருக்குது, நிறைய சொல்லின்னு இருக்கா, பைத்தியக்காரங்களா, என்னாச்சு கிங், நீங்கள் எப்போ வந்தீங்க, வேலைன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆமாம் நான் ஒரு முக்கியமான வேலையாக தான் போனேன், அதுக்குள்ளே நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்கன்ட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்தது, அதான் உங்களை தேடுறதுக்காக நானும் வந்தேன். நான் மிஸ்லாம் ஆகலை, எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிச்சதா, ஸோ அதனால் அப்படி கிண்டமாக சுற்றி பார்க்கலான்னு போனேன். நான் எட்வின் கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன், அவனை காணோம், சரி அவன் இந்த மார்க்கெட்டில் தானே இருப்பான், நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு ஒரு ரூட் பக்கமாக போனேன். ஆனால் போன இடத்துல வழியை மறந்துட்டேன், நல்ல வேலை உங்களோட சர்வன்ட்டே இருக்கான்ல அவனை பார்த்தேன், அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான் சேஃபாக அப்படின்னு சொல்ல, நம்ம கிங்கா அப்படின்னு நம்ம டேவை பார்க்குறாரு. ஓ அவன் தான் கூட்டிகிட்டு வந்தானா,
சரி சரி ஓகே, அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கு மேலே இங்கேருந்து பேச வேணாம், நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம எட்வினுக்கு வந்து நம்ம ஜேகே ரிட்டன் வந்தார் அப்படின்ற ஹாப்பினஸை விட டே கூட வந்துட்டானே அப்படின்ற ஒரு சேட்னஸ் தான் அதிகமாக இருக்குது. பயங்கரமாக முறைக்கிறாரு டேவை. ஐயோ, இவ வேற நம்ம பேரும் சொல்லிட்டு போயிட்டானே, இதில் இவ வேற முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தே வந்து தலையை குனிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. டின்னர் நம்ம டே தான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த கிச்சனுக்குள்ளே எட்வின் வரான். எட்வின் வந்த உடனே அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தால் மற்ற சர்வெண்ட் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம டேக்கு நல்லாவே புரியுது, இவன் ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டே நின்றுட்டு இருக்காரு. சொல்லு, எங்கே இருந்த நீ? எனக்கு புரியலையே பிரின்ஸ். இந்த மாதிரி நடிக்க மட்டும் நடிக்காத. எனக்கு உன்னோட நடிப்பெல்லாம் பார்த்து நம்புகிற மாதிரியே இல்லை. ஒழுங்கு மரியாதையே சொல்லு, ஏன் ஜேகேவை நீ எங்கே பார்த்த? எங்கேருந்து என் ஜேகேவை நீ கூட்டிகிட்டு வந்த? எவ்வளோ நேரம் அவர் கூட இருந்த? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எட்வினோட அந்த மாடுலேஷனே சேஞ்ச் ஆக நம்ம டே வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நம்ம ஜேகே இப்படி சொல்லிட்டாரு இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை நான் அப்போ தான் வந்தேன் மார்க்கெட்டுக்கு, ஒரு சில திங்ஸ் வாங்கலான்னு வந்தேன். இவர் அந்த சைடு இங்கேயும் நின்றுட்டு இருந்தார், நான் பார்த்தேன், வழி தெரிலன்னு சொன்னார், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் வேறு எதுவும் பண்ணலை, சத்தியமாக இதுதான் நடந்தது. நான் அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார், நான் அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி, நீ ஜேகேவை கூட்டிகிட்டு வந்துட்ட சேஃபா, அது ஓகே. ஆனால் என் ஜேகே கூட நீ கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணியிருக்க இல்லையா, இதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பயபுல் என்ன பண்ணிடுதுன்னா, நம்ம டே வந்து கொஞ்சம் கீழே இறங்கி நின்றுட்டு இருக்காரு. இவன் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு மேலே நின்றுட்டு இருக்கான். நம்ம எட்வினுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அடுப்பில் வந்து சுடு தண்ணி, ஏதோ ஒரு வேலைக்காக தண்ணி வந்து காய வச்சுருக்காங்க. அதனால கொதித்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல சூட்டாக இருக்குது, அதாவது ஆவி பயங்கரமாக பறக்குது. கொதித்து தண்ணி அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம டேவா அப்படியே தலையை குனிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. நான் எந்த தப்பும் பண்ணலை பிரின்ஸ், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம எட்வின் வேணுமுனே அந்த பாத்திரத்தை வந்து தட்டி விடுவானா. அப்படியே நம்ம டேவோட ஷோல்டரில் ஒரு சைடு அப்படியே பட்டுடுது. அது பட்ட உடனே நம்ம டேவால் அந்த வலியை தாங்கவே முடியல. பயங்கரமாக கத்துறாரு. ஏய் கத்தாதா அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம டே அவரோட வால்யூம் அப்படியே கம்மி பண்ணிடுறாரு. வாயில் கை வச்சுட்டு அழாத குறையாக நின்றுட்டு இருக்காரு. கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் வருது, ஆனால் கத்த முடியல. சீக்கிரம், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வை, இங்கே நடந்த விஷயம் வெளியில் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்வின் பாட்டும் போயிடுறான். நம்ம டேக்கா அப்படியே ஒரு பக்கம் லைட்டாக அப்படியே செவந்தே போயிடுச்சு. இன்னும் அந்தளவுக்கு சூடாக தண்ணி பட்டிருக்கு இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருடைய அந்த மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி டக்குன்னு அங்கே பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி இருக்குது, அதை தூக்கி அப்படியே மேலே ஊற்றிக்கிறாரு. மேலே ஊற்றிட்டு உடனே அந்த ஷர்ட்டை போட்டு கவர் பண்ணி இந்த ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேபிளில் வைக்கிறாங்க. இப்போ அந்த டேபிளில் வந்து நம்ம கிங்கு, அப்புறம் ஜேகே, ஆரம், ஜென், இந்த எட்வின், ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டே தான் போய் சர்வ் பண்ணோம் இல்லையா. ஸோ அவர் எல்லாருக்கும் வந்து எடுத்து வச்சுட்ருக்காரு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஜேகேக்கு வந்து நல்லாவே புரியுது, என்னாச்சு இவனுக்கு ஒரு வித்தியாசமாக அவனோட ஹேண்டை யூஸ் பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, ஏதோ ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கே அவனோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஆனால் கேட்க முடியல. ஸோ அவர் பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கிங் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு, வாவ் டே, உன்னுடைய டிஷ் இந்த கிண்டமில் யாராலுமே இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரொம்பவே சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட ஷோல்டரில் அப்படியே கை வைக்க நம்ம டே வந்து கத்திருவாரா. என்னாச்சு, நான் லைட்டாக தானே தட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஒன்று என்ன பண்ணுறான்னா, என்னாச்சு எதனா அடிபட்டுருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணியை ரிமூவ் பண்ணி பார்த்தா பயங்கர ரெட்டாக இருக்குது. என்ன ஆச்சு டே, ஒழுங்காக சொல்லு என்னன்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், தெரியாதனமாக என் மேலே ஹாட் வாட்டர் பட்டுடுச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை கிங், நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, நீ சொல்கிறத பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியே இருக்கே, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்து வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஆல்ரெடி வந்து அந்த கிச்சனில் வந்து இவரோட சர்வெண்ட்டுங்க 2-3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க போல், அவங்கள கூப்பிட்டு அங்கேயே விசாரிக்கிறாரு. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது நாங்கள் இருக்கிற வரைக்கும் படலை, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் வந்துட்டு போனார், பிரின்ஸ் எட்வின் உள்ளே வந்தார், அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லோரும் வெளில போயிட்டோம், அதோடு இப்போ தான் நாங்கள் டேவை பார்க்குறோம், அதுக்கப்புறமேட்டு தான் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கிங்குக்கு நல்லாவே தெரிஞ்சுது, அப்போ எட்வின் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்க நம்ம ஜேகே வந்து அப்படியே டேவை பார்க்குறாரு. கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. ஒரு விதமாக நம்ம டேவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது வந்து நம்ம கிங்கும் வந்து நோட் பண்ணுறாரு, என்னாச்சு இவனுக்கு, இவன் இப்படி பார்க்குறான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கிங் வந்து அதை பெருசாக இது பண்ணிக்கல. சரி ஓகே எல்லாரும் போங்க,
கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. எட்வின், இதுக்கு உனக்கு நாளைக்கு தண்டனை இருக்குது, ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து எட்வினுக்கு ஒரு வார்னிங்கை போட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஜேகே அப்படியே பேந்த முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவும் அங்கேருந்து வேகமாக நகர்ந்து போயிடுறாரு. என்னை விட்டா போதும்டா சாமி அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறமே நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேகே கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கா, என்னாச்சு உனக்கு, என்னன்னு சொல்லு. அது 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 அவன் அவன் என்னதான் அவன்? ஆமாம், டே தான் போகிறான். என்னாச்சு? ஓ ஜேகே, அவன் என்னோட புலிக்குட்டிடா. என்னது புலிக்குட்டியும் பூனைக்குட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு, என்ன சொல்கிற ஜேகே? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, என்னோடய சைல்ட்ஹுட்டில் நான் ஒருத்தனை மேரேஜ் பண்ணேன், ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், அதுவும் இந்த கிங்டமோடைய பிரின்ஸ். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஒரு ஃபயரில் இறந்துட்டாங்க எல்லாரும் சொன்னல. ஆமாம், நீ தானே சொன்ன அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இறந்துட்டான் தான், அப்படி தான் எனக்கு நியூஸ் சொன்னாங்க. ஆனால் அவன் சாகலை, இந்த டே தான் என்னோடய புலிக்குட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்குற ஜின்னுக்கா ஒன்றுமே புரியல. என்ன ஜேகே சொல்கிற? ஆமாம், அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அவனோட கழுத்தில் ஒரு சின்ன மச்சம் ஒன்று இருக்குது. அந்த மச்சம் பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஃப்ளார் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அது உண்மையிலே ஒரு சின்ன ஃப்ளார்ஸ்லாம் கிடையாது, அது ஒரு பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் பிறக்கும் போதே அது இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த நாட்டை ஆள போகிற அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பிரின்ஸுங்களுக்கு அவங்க பிறக்கும் போதே அந்த ஒரு மச்சம் இருக்கும். நான் அதை நிறைய முறை என்னோட புலிக்குட்டி கழுத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த மச்சம் இந்த பையனோட கழுத்தில் இருக்குது. ஏய், நீ வேறு ஏதாவது பார்த்துருப்பல்ல? கிடையவே கிடையாது ஜின், நான் பைத்தியம் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன், இது என்னுடைய புலிக்குட்டி தான். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு சாதாரண பையனை கிங்கு வந்து இவ்வளோ பயங்கரமாக பார்த்துக்கிறாருன்னும் போது எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இதை பற்றி நான் கிங் கிட்ட பேசியே ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நான் என் புலிக்குட்டியை என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.